இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, திருமழிசை ஆழ்வாரை புரிவோம். இதுதான் இந்த பதிவின் தலைப்பு. தமிழகத்தின் தலைநகரமாக விளங்கும் தருமமிகு சென்னையம்பதிக்கு அருகில் பூந்தன்மல்லி என்றொரு திருத்தலம் உண்டு. பூந்தன்மல்லியைத்தான் பூந்தன்மல்லி என்றும் பூவிருந்த வள்ளி என்றும் வழங்குவர். இந்த பூந்தன்மல்லி நகருக்கு அருகில்தான் திருமழிசை என்னும் திருத்தலம் உள்ளது. திருமழிசை பதிவில் 6300 ஆண்டுகளுக்கு முன் பார்க்கவர் என்னும் பெயருடைய முனிவர் கடுந்தவம் செய்து வந்தார். இந்த முனிவருக்கும் கனகாங்கி எனப்படும் தேவ மாதுவுக்கும் திருமாலின் திருவருளால் தெய்வ குழந்தை ஒன்று அவதரித்தது. இந்த குழந்தை திருமாலின் திருக்கரத்தில் விளங்கும் சுதர்சனம் என்னும் சக்கரத்தின் அம்சமாக தோன்றியது. 6300 ஆண்டுகளுக்கு முன்பு தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அவதரித்த இந்த குழந்தைக்கு நம்மை போன்று உறுப்புகள் காணப்படவில்லை. வெறும் பிண்டமாகவே காட்சி அளித்தது. எனவே இந்த குழந்தையின் பெற்றோர் தங்களுக்கும் பிறந்த பிண்டத்தை அருகில் இருந்த பிறப்பம்புதர் ஒன்றில் எரிந்துவிட்டு போய்விட்டனர். பெற்றோர் சென்றுவிட்ட சிறிது நேரம் கழித்து குழந்தை வாய்விட்டு அழத் தொடங்கியது. குழந்தையின் அழுகொலியை கேட்டு திருமழிசையில் எழுந்தருளியுள்ள ஜெகநாத பெருமானும் பிராட்டியும் குழந்தை இருக்கும் இடத்துக்கு எழுந்தருளினர். குழந்தைக்கு தரிசனம் தந்துவிட்டு இருவரும் மறைந்து அருளினர். பெருமானும் பிராட்டியும் மறைந்து விட்டதை கண்ட குழந்தை பெரிதும் அழத் தொடங்கியது. அப்போது திருவாளன் என்னும் வேளாளன் ஒருவன் அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். குழந்தையின் அழுகையொலி வேளாளனின் செவிகளில் விழுந்தது. அருகில் சென்று பார்த்தான். குழந்தையின் அருகில் மயங்கினான். குழந்தையை தன் இரு கரங்களையும் கொண்டு தூக்கினான். அள்ளி எடுத்து கொண்டவன் தன் வீட்டுக்கு விரைந்து சென்றான். அன்புடன் தன் மனைவியிடம் அக்குழந்தையை கொடுத்து நின்றான். பிள்ளை பேறு இல்லாத நமக்கு இறைவன் தந்த பரிசு இது என்று கூறிய வண்ணம் அவ்வேளாளனின் மனைவியும் குழந்தையை மகிழ்ச்சியுடன் பெற்று வளர்த்தனர். குழந்தையை சீராட்டி வளர்க்க பாலூட்டினாள். ஆனால் குழந்தையோ பாலுண்ண மறுத்துவிட்டது. திருமாலின் திவ்ய தரிசனத்தை அமுதமாக பருகிய அந்த குழந்தைக்கு வேறு எந்த உணவும் தேவைப்படவில்லை. பெருமாளின் திருக்காட்சியாகிய அமுதத்தை உண்ட அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனுமாக வளர்ந்து வந்தது. அந்த குழந்தையின் உடலில் தெய்வீக ஒளி வீசியது. பால் கூட உண்ணாமல் ஒளியுடன் வளர்ந்து வரும் குழந்தையின் தெய்வத்தன்மையை அவ்வூரில் உள்ளார் அனைவரும் கண்டு வியந்து போற்றினர். அவ்வூரில் வாழ்ந்து வந்த வேளாள கிழவன் ஒருவன் தன் மனைவியை அழைத்து கொண்டு அந்த குழந்தையை காண அங்கு வந்து சேர்ந்தான். அன்புடன் தான் கொண்டு வந்த பாலை உண்டு அருள் புரியுமாறு அந்த குழந்தையை வேண்டிக் கொண்டான். வேளாள கிழவனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் கொண்டு வந்த பாலை குழந்தை உண்டு மகிழ்ச்சி தந்தது. நாள்தோறும் தவறாமல் பால் கொண்டு வரும் வேளாளனின் அன்பை அந்த தெய்வ குழந்தை ஏற்றுக்கொண்டது. ஒரு நாள் குழந்தை தான் பருகி மிகுந்த பாலை அவ்வேளாளரிடமே கொடுத்து நீங்கள் உண்ணுங்கள் என்று கூறியது. அவனும் அவன் மனைவியும் குழந்தை தந்த பாலை பக்தியுடன் வாங்கி பருகினர். உடனே அவர்களில் கிளப்பருவம் நீங்கியது. இருவரும் எழில் மிகுந்த இளமை பருவத்துடன் விளங்கினர். இந்த தெய்வ குழந்தையின் அருளால் அவர்களுக்கு ஆண்மகு ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு கணிக்கண்ணன் என்று திருமேனி சூட்டினர். இவர்கள் திருவள்ளுவர் பார்வையால் கணிக்கண்ணனுக்கும் கலைகள் பலரும் கற்றுக் கொடுத்தார் இந்த திருமழிசையாழ்வார். இந்த திருமழிசையாழ்வார்
7 வயது வரை வேளாளரிடமே கணிகண்ணன் வளர்ந்தான். பின்பு திருமழிசையிலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கும் திருமழிசை ஆழ்வாரும் இவரும் சென்றார்கள். திருமழிசை ஆழ்வார் முதலில் சைவ சமயத்தை பின்பற்றி இவர் சிவவாக்கியராக வந்தார். பேயாழ்வாரால் இவர் திருமழிசை ஆழ்வாராக மாறி நின்றார். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.